யாராச்சும் கடத்திட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ட்ரிப்பை மிஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்கம் பேக் டு த ஸ்டோரிஸ் ஆஃப் ராஜி. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ட்ரிப் மெமரிஸ் தான். நம்ம 90s கிட்ஸும் ஏர்லி 2K கிட்ஸும் எஸ்பெஷலி திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த எபிசோட் செமையாக கனெக்ட் ஆகும். ஸோ வாங்க ஃபாஸ்ட்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸ்கூலில் ஒரே ஒரு கோல்டன் ரூல் தான். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஒரு சென்டர், அது நம்ம சயின்ஸ் சென்டர் தான். அங்கே போயிட்டு வர்றதுக்கு என்னமோ 15 ரூபா தான் செலவு. ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ, டீச்சர்ஸ்க்கு ஹெட் ஏக் ஃப்ரீ. மார்னிங் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம். கார்டனு, பார்க்கு, கேம்ஸு, அதுவும் இந்த ஸ்டீல் நெட் கேமில் இருக்குது. அந்த பாலை வந்து நம்ம அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு, அது விரலால தான் நம்மளால் அந்த பாலை மூவ் பண்ண முடியாது. அந்த பாலுமே ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதை வந்து அப்படியே எடுத்து கொண்டு மேலே தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் கீழே கொண்டு போயிட்டு அதோட டெஸ்டினேஷனில் போய் அந்த பாலை நம்ம வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கேம்லாம் செம என்ஜாய்மெண்ட்டாகவும் கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். ஈவன் இப்போ நான் ட்ரை பண்ணாலும் அது கொஞ்சம் டஃப் தான். அனிமல் பார்க்கு, ஐயோ இந்த டைனோசரு சவுண்டு சிஸ்டம்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் நான் ரியல்னு நினச்சி ஐயோ டைனோசர் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு பயந்துலாம் ஓடிருக்கேன். அப்புறம் சயின்ஸ் செக்ஷனில் மேஜிக் பாக்ஸ்னு ஒன்று உண்டு. பார்க்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த பாக்ஸ். நம்ம உள்ளே போனோம்னா நம்ம ஹெட்டு மட்டும் தான் தெரியும், நம்ம பாடி தெரியாது. மேஜிக் மிரர் உண்டு. எங்கே போனாலும் நம்மளாக தான் தெரியும். அங்கே நம்ம வந்து வழி கண்டுபிடிச்சி வெளியே வரணும். நான் என்னமோ ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டேன். எப்படின்னா எல்லா இடத்துலையும் இடிப்பட்டு மண்டையிலலாம் அடிபட்டு வெளியே வந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மிரர்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர் இருக்கும். எல்லா இதுலேயுமே நம்ம ஒரு ஷேப்பில் தெரியும். ஃபன்னியாக இருக்கும். குட்டையாக காட்டும், நெட்டையாக காட்டும், சப்பையாக காட்டும். இந்த மாதிரிலாம் மிரர்ஸ் இருக்கும். செம காமெடியாக இருக்கும். அப்புறம் ஃபுட்டுலாம் வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம கொண்டு போயிடுவோமா. ஸோ வந்து செலவுன்னு பார்த்தா நமக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்னையா செலவு இருக்க போது, மார்னிங் ஸ்டார்ட் ஆனால் ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ஜாலியான பேக்கேஜ் தான். ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். அம்மா சொல்லிட்டாங்க, நீ போனேன்னா உன்னை யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க, அப்புறம் நீ அம்மா அப்பா பார்க்க முடியாது, அதனால நீ இந்த தடவை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணி வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ சொன்ன கதையெல்லாம் நான் 3rd ஸ்டாண்டர்டில் போன கதைகள் தான். அவ்வளோதான். அந்த 3rd ஸ்டாண்டர்ட் ட்ரிப் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. த ஃபஸ்ட்டு ரியல் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதுதான். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கொடைக்கானல் கூட்டு போனாங்க. அம்மா ஸ்கூல் டீச்சர், அதே ஸ்கூலில் தான் டீச்சர். ஸோ அவங்க வந்து மஸ்ட்டு போய் தான் ஆகணும். அக்கா வந்து 8th ஸ்டாண்டர்ட் படித்தாங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்களால அந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைசியாக போகிற ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி 2 பேருக்கு டூருக்கு வந்து நம்ம காசு கொடுக்குறோம், நீயும் வந்தோன்னா அதிகமாயிரும், நீ இன்னும் நிறைய ட்ரிப் போகலாம், 8th படிக்கிற வரை இந்த ஸ்கூல்லேருந்து நீ ட்ரிப்பு போகலாம் அப்படி சொல்லிட்டு என்னைய நீ வேண்டாம் அப்படி சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அழுதேன், கதறினேன், என்னை கூட்டே போகலை. அதுக்கப்புறம் 6th வந்து என்னை ஸ்கூல் மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து குற்றாலம் கூப்பிட்டு போனாங்க. அப்போ எம்மா ப்ளீஸ்மா குற்றாலம்மா போகலாமா, ஃப்ரெண்ட்ஸோடு போகலாமா, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். குற்றாலம்னா நம்ம எல்லா ஹாலிடேஸ்க்கும் அங்கே தான் போகிறோம். ஸோ வந்து குற்றாலம் வேண்டாம், நான் வந்து உன்னை ஹாலிடேயில் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், எம்மா உன் கூட போகிறது வேறம்மா, ஃப்ரெண்ட்ஸோடு போனால் அதுதானே உண்மை. ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஒரு தனி ஃபீல், நிறைய பேர் இருப்பாங்க, தனி ஃபீலாகவே இருக்கும் நமக்கு அது. பட் வந்து எங்கள் அம்மா அந்த டைமும் என்னை விடவே இல்லை. நான் அழுது பிறண்டு சாப்பிடாம இருந்து காய்ச்சல் வந்து பெரிய கதைங்க அதெல்லாம். அப்புறம் 12th வரைக்குமே ட்ரிப்பே போகலை. ஏன்னா ஹெட் மாஸ்டர் மாறிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இனிமேல் ட்ரிப் கிடையாது, ட்ரிப் இந்த மாதிரி வெளியே எங்கேயுமே கூட்டு போகிறது கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் 12th தான் ஃபைனலி 12th தான் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி தூத்துக்குடி ஹார்பர், ரொம்பலாம் இல்லை, 2 hours ட்ராவல் தான், போயிட்டு ஒரே நாளில் வர மாதிரி. ஸோ அதுவுமே வந்து யூனிஃபார்ம்லேயே போயிட்டு வரணுன்றது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. சரி ஓகே, ஏதோ ஒரு ட்ரிப்பு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடப்படுத்திட்டு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ரிட்டன் வர வரைக்கும் ஒரே டான்ஸ் தான். ஸ்பெஷலி அது வர ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலாக. ஸோ செம்மையாக ட்ரிப். என்னமோ நாளைக்கு நம்ம செத்துருவோம், இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, அந்த மாதிரி அவ்வளோ டான்ஸ். ஏன்னா வந்து இதுதான் 12th போகிற லாஸ்ட் ட்ரிப்பு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தோம். நெக்ஸ்ட் எனக்கு இதில் வந்து ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் போயிட்டு உடனே வந்துடுற மாதிரி தான் இருக்கும் ஒன் டேல. ஸோ வந்துட்டு இதில் போகிறோன்னா அவங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்களோ அங்கே தான் நம்ம போகணும். ஊடையில் எங்கேயும் நிற்க மாட்டாங்க. சாப்பாடு நம்ம வீட்டிலேருந்தே எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணி அங்கே உள்ள ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே சின்ன சின்ன நமக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்கிறோம்ல, அந்த நின்று பார்த்து அப்படி ஒரு ட்ரிப்பு போகணுன்னு ரொம்ப ஆசை.
ஸோ யா அது வந்து என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ப்ராஜெக்ட்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வர்க்கலா ட்ரிப் போனோம். அது செம்ம ட்ராஜடியான ஃபன்னான அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப் தான். அது வந்து சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய கதை தான். அதை வந்து நான் இன்னொரு எபிசோடில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த ட்ரிப் மெமரிஸை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நாஸ்டாலஜிக்கான ட்ரிப் மெமரி ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது ஸ்டோரிஸ் ஆஃப் ராஜி பாட்காஸ்ட். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய் பாய், டேக் கேர்.